குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16, 2025 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்துன்னா டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தலைமை அணிஞ்சிக்கலாம். இதனுடைய ஷெடியூல் வேணும் இல்லை ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா அப்படின்ற இலக்கை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நகர்ந்துட்டு இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இல்லாமல் சுதந்திர தின விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் வந்து குறித்து பார்க்க போகிறோம். இல்லை மக்கள் தொகை ஆய்வு திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம், பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றது வந்துன்னா நம்ம வந்து இறக்குமதியை நம்பி இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு திட்டம் தயாரிக்கப்படும். இந்தியா தயாரிப்பு சிப்புகள், அதாவது செமிகண்டக்டர் துறையில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2047ஆம் ஆண்டுக்குள் 10 மடங்கு அணுசக்தி உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி விகிதத்தை வந்து 5-18 என்ற இரு விகிதங்களாக குறைக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த 7 பொருட்கள் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா 40% வரி விதிக்கவும் மாநில நிதி அமைச்சக குழு, அதாவது ஜிஓஎம்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். 0, 5, 12, 18, 28 அப்படின்ற விதத்தில் இருக்குது. இதில் வந்து இது மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நாகாலாந்து ஆளுநரும் பாஜகவின் இலக்கிய முகமாக திகழ்ந்தவருமான இலகணேசன் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவான வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா? அடுத்தது தமிழக அரசின் தகைசார் தமிழ் விருது வந்து பார்த்தீங்கன்னா KM காதர் மொய்தீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சாரணர் இயக்க மாணவர்களுக்கு கடந்த 6 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த ராஜ்ய புரஸ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா இலகணேசன் அவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா பொற்றாமரை அப்படின்ற இலக்கிய அமைப்பை வந்து நடத்திட்டு வந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? பொற்றாமரை அப்படின்ற இலக்கிய அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு வந்தார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின விழாவில் வந்து யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கும் தமிழினத்துக்கும் பெருமை பங்காற்றியவர்களுக்கு தகைசார் தமிழ் விருது வந்து வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவரான காதர் மொய்தீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு வி நாராயணன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பத்துக்காக APJ அப்துல் கலாம் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அப்படியே நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது கல்பனா சாவ்லா விருது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த விளையாட்டு வீராங்கனையான துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில அரசு அதிகாரிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாத தாக்குதலுக்கு நடுவே தமிழக பணியாளர்களை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு உதவிகளை செய்த களத்துக்கு சென்ற IAS அதிகாரியான அக்தாப் ரசூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. அதன்படி வந்து மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 21,000 வந்து பார்த்திங்கன்னா 22,000 உயர்த்திருக்காங்க. அவங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் வந்து பார்த்திங்கன்னா 11,500 வந்து பார்த்திங்கன்னா 12,000 உயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன், ராமநாதபுரம் முத்துலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, சிவகங்கை மருது சகோதரர்கள், வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு ஓய்வூதியம் 11,000 உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 உயர்த்திருக்காங்க. 2ஆம் உலகப் போரில் பங்கேற்று மறைந்த வீரர்களின் துணைவியாருக்கு வழங்கப்படும் ஆயுள் மாதாந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 உயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் உட்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய தங்கும் விடுதி வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கிறாங்க. இதெல்லாம் சுதந்திர தின விழாவில் அறிவிக்கப்பட்ட மிக முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து தொடர்ந்து 12வது ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றிருக்கிறார் பிரதமர் அவர்கள். முக்கியமானது. அடுத்தது இதில் முக்கியமாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நாட்டினுடைய இராணுவ தளவாடங்கள் உட்பட வியூக முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு, உள்நாட்டுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு முறை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு சுதர்சன சக்கரம் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? நாட்டினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு திட்டம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியின் வின்சென்ட்டும்
வின்சென்ட் கீமரும் சேலஞ்சர் பிரிவில் இந்தியாவுடைய பிரானேஷ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சென்னையில் கடந்த 7ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த வீரர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற வின்சென்ட் கீமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சமும், சேலஞ்சர் பிரிவில் வாகேஷுடைய பிரணேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சமும் ரொக்க பரிசு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவின் அகீதா தியானி வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கான 2000 மீட்டர் அதாவது ஸ்டீஃபில் சேலஞ்ச் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதிய தேசிய சாதனையும் அவர் படிச்சிருக்காங்க. இவங்க வந்து உலக சாதனை படிக்கல, இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் வைக்காத ரெக்கார்டை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் முறையாக பிவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள் அமைக்க பிக்ஸஸ்பேஸ் அப்படின்ற இந்தியா அப்படின்ற தலைவனான கூட்டணிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் வந்து இன்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. இந்திய விண்வெளி வரலாற்றில் முதல் முறையாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் திரள்கள் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. அதாவது ஒரு செயற்கைக்கோள் நிறைய செயற்கைக்கோள்கள் ஒரு திரளாக அமைச்சு அனுப்புகிறாங்க. அரசு தனியார் கூட்டு முயற்சியில் செயல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 1200 கோடி முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது செயல்படுத்திருக்காங்க. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திறன் வந்து பார்த்தீங்கன்னா 12 செயற்கைக்கோள்களை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாராக்ட்ரோமேட்டிக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெக்ட்ரல், ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் சென்சார் உள்ளிட்ட முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தி அனுப்ப இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாசுபாடு நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக சர்வதேச ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்காக ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகில் ஆண்டுதோறும் 40 கோடி டன் பிளாஸ்டிக் உற்பத்தி ஆகிறது. 2040 இது 70% அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உற்பத்தியை கட்டுப்படுத்த 100 நாடுகள் விரும்புகின்றன. பிளாஸ்டிக் உள்ள நச்சு ரசாயனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஆனால் இதற்கான சர்வதேச ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த முடிவும் எட்டப்பட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன், கேரம் வீராங்கனையான காஜிமாவுக்கு மாநில இளைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா மாநகராட்சிகளுக்கும் சில விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. அதாவது மாநிலத்தில் பல்வேறு சமூக பணிகளை தங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளும் 3 இளம் வயது ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு ஆண்டுதோறும் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா மாநில இளைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்குவார். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து சாதனை படைத்த சேலம் சேர்ந்த மாரியப்பன், கேரம் போட்டிகளில் சர்வதேச அளவில் முத்திரை பதித்து வரும் சென்னையைச் சேர்ந்த காஜிமா ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாலையோரங்களில் வசிப்போருக்கு உணவு அளிப்பது, போதைப் பொருட்கள் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு, மரம் நடுதல் போன்ற பணிகளை செய்தும் விழுப்புரம் மாவட்ட சந்துருக்குமார் அவர்களுக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தை ஜெயக்குமார், புதுக்கோட்டை மாவட்டம் லாவண்யா, கிருஷ்ணகிரி மாவட்டம் கௌரி ஆகியோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாநில இளைஞர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி மாநகராட்சி முதல் பரிசும், நாமக்கல் மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பரிசுக்கும் தேர்வாயிருக்கு. இந்த இரு மாநகராட்சியிலும் முதல் மாநகராட்சிக்கு 50 லட்சம் பரிசும், 2ஆம் மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சம் பரிசும் வழங்கப்படும். ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த ராஜபாளையம், ராமேஸ்வரம், பெரம்பலூர், இது முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மின் சார்பில் 2ஆம் நிலை காவலத்திற்காக அடுத்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்குது. இதில் மொத்தம் 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் இது உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஷெட்யூல் சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. Thank you friends.